Hi friends, this is from Balamith TNPC Academy. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. இன்னும் குரூப் 4க்கு பாத்தீங்கன்னா 120 நாள் தான் இருக்கு. இன்னும் 120 நாள்ல பாத்தீங்கன்னா குரூப் 4 வந்து நம்மளுக்கு எக்ஸாமே வந்துரும். நோட்டிபிகேஷன் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும். சோ நான் இது வரைக்கும் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, கொஞ்சம் அறகுறையா படிச்சிருக்கேன், இன்னும் நான் புக்கவே எடுக்கல. சோ இதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணா குரூப் 4ல பாஸ் ஆகிட முடியுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம். இது வரைக்கும் நான் படிக்கவே ஆரம்பிக்கல, இனிமே படிக்க ஆரம்பிச்சா பாஸ் ஆகிடலாமானா கண்டிப்பா பாஸ் ஆகிடலாம். இதே கேள்வியை நீங்க அடுத்த மாசம் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது டவுட் தான். அடுத்த மாசத்துல இருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால குரூப் 4 வந்து பாஸ் ஆக முடியாது. சோ அதனால நீங்க இன்னையில இருந்தே குரூப் 4 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்ம குரூப் 4க்கு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுக்க போறோம்னா டெய்லி டார்கெட் மாதிரி டே 1 டே 2 டே 3ன்னு சொல்லிட்டு டெய்லி என்னென்ன படிக்கணுமோ அதை வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம்ல அனுப்பிச்சு விட்டுருவேன், யூடியூப்லயும் நான் வந்து அனுப்பிச்சு விட்டுருவேன். அதுக்கான பாடத்திட்டம் அந்த இப்ப டே 1 மண்டே வந்து என்ன படிக்கணுமோ அதுக்கான லிஸ்டும் நான் கொடுத்துருவேன். அதுக்கான பிடிஎஃப்பும் அது எங்க படிக்கணும்ன்ற பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருவேன். நீங்க அதை மட்டும் படிச்சா போதும். ஸோ டெஸ்ட் எப்படி வைப்பேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டோ வீக்லி டெஸ்ட்டோ மந்த்லி டெஸ்ட் மாதிரியோ கிடையாது, டாபிக் டெஸ்ட் மாதிரி இருக்கும். இப்ப நான் மண்டே வந்து என்ன பாடம் உங்களுக்கு படிக்க கொடுத்துருக்கேன்னா மண்டேல இருந்து டே 1 டார்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மண்டே என்னதுன்னா டே 1ஓட டார்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ டே 1க்கு வந்து நம்ம என்ன படிக்க போறோம்னா திருக்குறள்ல பாத்தீங்கன்னா ஒழுக்கமுடைமைன்ற ஒரு அதிகாரம் மட்டும் படிக்க போறோம். சோ திருக்குறள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு சிலபஸ்ல 20 அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த 20 அதிகாரம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள், அதாவது ஒரு அதிகாரம் படிச்சோம்னாலும் 20 நாள்ல கிட்டத்தட்ட இந்த திருக்குறள்ன்ற டாபிக்கே நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம். சோ அந்த 20 அதிகாரமும் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் திருக்குறளுக்கான உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்கும். எதனாலனா இப்ப ஒழுக்கமுடைமை மட்டும் படிச்சுட்டு இந்த ஒழுக்கமுடைமைக்கு மட்டும் நம்ம டெஸ்ட் வச்சோம்னா ஈஸியா வந்து கேக்குற கொஸ்டின் எல்லாமே ஆன்சர் பண்ணிடுவோம். ஏன்னா 10 திருக்குறள் தான் இருக்கு அப்படின்றப்ப நம்ம வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவோம். இதே இது ஒரு 20 அதிகாரம்ன்றப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய படிச்சனால கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். சோ எந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சர் வரும்ன்ற டவுட் கூட இருக்கும். சோ அப்படின்றப்ப அப்ப டெஸ்ட் வச்சோம்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனாலதான் ஒரு டாபிக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் வைக்க போறோம். அதே மாதிரிதான் செகண்ட் என்ன கொடுத்திருப்பேன்னா நாலடியார் வந்து கொடுத்திருப்பேன். நாலடியார்ல பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட நாலடியார் ஸ்கூல் புக்ல ஓல்டுல எங்க கவர் ஆகுது, நியூல எங்க கவர் ஆகுதுன்னு அதுக்கான பிடிஎஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? சோ இப்ப நான் மண்டே என்ன படிக்கணும்னு கொடுத்துருக்கேனோ அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்ல இருக்கு. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. பிடிஎஃப் எல்லாமே அதுலதான் இருக்கு. சோ இதுல செகண்ட் நான் கொடுத்துருக்க நாலடியார்ன்ற டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறநூல்கள்ல வரும், அதாவது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். 14 கீழ்கணக்கு நூல்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 18 நூல்கள் வரும். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அந்த 18 நூல்கள் இல்ல, 18 நூல்கள்ல அறநூல்கள் 11. சோ அறநூல்கள் மொத்தம் எத்தனைனா 11 அறநூல்கள் தான் இருக்கும். அந்த 11 அறநூல்கள் தான் நமக்கு வந்து சிலபஸ்ல இருக்கு. மீதி இருக்கிறது அப்ப படிக்க வேண்டாமான்னா படிக்க தேவையில்ல. சரிங்களா? ஜென்ரலா ஓரளவா தெரிஞ்சுக்கங்க. மத்தபடி ஃபுல்லா போய் அதை நீங்க டெப்தா படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? சோ அதை நான் நாளடி கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு நான் ஜென்ரலா சொல்லிடுறேன். சோ அதை மட்டும் அதை 18 நூல்கள் என்னென்ன, அதோட ஆசிரியர் மட்டும் கூட என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்ல அந்த 18 நூல்களும் நான் சேஃப்டிக்கு படிச்சுக்கிறேன்னா அதோட பிடிஎஃப் நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்ல கொடுத்துருக்கேன். நீங்க போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 6th கலைச்சொல்லறிவு முழுவதும் நான் வந்து கொடுத்திருப்பேன். சோ அதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்திருப்பேன் 6th புக்ல, அதாவது 6th நியூ புக், ஓல்டு புக் கிடையாது, 6th நியூ புக். 6th நியூ புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் கலைச்சொல் அறிவும் புக்குக்குள்ள இருந்தாலும் சரி, புக் பேக்ல இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் கலைச்சொல் அறிவும் இருக்கோ எல்லாமே நான் எடுத்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரே பிடிஎஃபா கொடுத்திருப்பேன். நீங்க அதுல இருக்கிறத மட்டும் படிச்சீங்கன்னா போதும். சோ ஒவ்வொரு நாளும் இப்படி ஒவ்வொரு 6th, அடுத்த நாள் செகண்ட் நாள் நம்ம 7th கலைச்சொல் அறிவும் படிப்போம். ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொன்னா படிக்கும் போது கிட்டத்தட்ட கலைச்சொல் அறிவும் 6th to 12th வரைக்கும் இருக்க ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுமே நம்ம ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். மொத்தமா நம்ம கலைச்சொல் அறிவும் ஒரே நாள்ல இல்ல ஒரு வாரத்துல நீங்க படிங்கன்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்களும் படிச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஊர் பெயர்களின் மருவு. சோ இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான டாபிக். அதாவது மொத்தம் தமிழ்ல
7 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அந்த 7 யூனிட்டையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ண போறோம். தமிழ் தான் நான் இருக்கிறதுலே படிக்கிறதுக்கு நிறைய கொடுத்துருப்பேன். டே 1ன்றனால ஜிகேல வந்து கம்மியா கொடுத்துருப்பேன். போக போக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாளைக்கு நம்மளால என்ன படிக்க முடியுமோ அந்த அளவு மட்டும்தான் நான் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் அந்த மாதிரி நாலடியார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலடியார் முடிஞ்சோன்னு நான் டெஸ்ட் வைக்க மாட்டேன். இந்த செகண்ட் டாபிக் பாத்தீங்கன்னா சிலபஸ்ல செகண்டா அதாவது யூனிட் 7ல செகண்டா அறநூல்கள் தொடர்பான செய்திகள்னு சொல்லிட்டு நாலடியார் நான்மணிக்கடிகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மொத்த டாபிக் அறநூல்கள் 11 நூல்களும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த செகண்ட் டாபிக்ல டெஸ்ட் வைப்பேன். ஸோ அதே மாதிரிதான் கலைச்சொல்லறிவும் மொத்த கலைச்சொல்லறிவும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கலைச்சொல்லறிவும் டெஸ்ட் வைப்பேன். சரிங்களா? சோ அதே மாதிரிதான் ஊர் பெயர்களின் மரபும் நான் இடையிலேயே கூட டெஸ்ட் வைப்பேன். ஏன்னா அது ஒரு டாபிக் தான், அந்த ஒரு டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். அதே மாதிரிதான் ஓரெழுத்து ஒரு மொழியும். சரிங்களா? சோ அந்த மாதிரி இடையில இருக்கிறதுக்கு ஒரு டாபிக் முடிஞ்சோடனே நான் அதுக்குரிய டெஸ்ட் வச்சிருவேன். சோ இப்ப நம்ம தமிழ்ல ஃபர்ஸ்ட் படிக்க போறது டே 1, அதாவது மண்டே வந்து என்ன படிக்க போறீங்கன்னா இந்த 5 டாபிக் தான் நீங்க மண்டே வந்து கம்ப்ளீட் பண்ண போறீங்க. 5 டாபிக்மே ரொம்ப ஈஸியான டாபிக். சோ இது மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி பாத்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ்ல எல்லாம் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. அதுல இருக்கிறத ஸ்கூல் புக்ல, ஏன்னா அது குரூப் 2ன்றனால டிகிரி லெவல்ன்றனால கேட்டிருக்காங்க. குரூப் 4ன்றனால நீங்க இந்த ஸ்கூல் புக்ல இருக்க 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் நல்லா தரவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலையும் நீங்க சேர்த்து படிச்சு வச்சுக்கிறது நல்லது. அதோட பிடிஎஃப்பும் பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிகே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 மாசத்துல என்ன முடிக்க போறோம்னு சொல்லியிருந்தோம், எக்கனாமி முடிக்க போறோம்னு சொல்லியிருந்தோம், பிளஸ் பாலிட்டி. சரிங்களா? எக்கனாமியோட சேர்த்து நமக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்துரும். சோ அதுவும் நம்ம சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு பாலிட்டி முடிப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 8. சோ இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்கனாமி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிட்டி போறது கிடையாது. எக்கனாமி, பாலிட்டி, யூனிட் 8 இது மூணுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா கொடுப்பேன். ஒரு நாள் எக்கனாமி கொடுத்தேன்னா அடுத்த நாள் பாலிட்டி கொடுப்பேன், அடுத்த நாள் யூனிட் 8 கொடுப்பேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 3 தான் முடிக்க போறோம். எந்தெந்தது? எக்கனாமி பிளஸ் இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இது 2 கம்பைன் பண்ணிருக்கும். அதுக்கடுத்து பாலிட்டில 15 கொஸ்டின் கேக்குறாங்க. எக்கனாமி இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்து கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் கேக்குறாங்க. எக்கனாமில 10 கொஸ்டின், தமிழ்நாடுல 10 கொஸ்டின் கேட்கலாம். இல்ல எப்படி வேணாலும் மாத்தி கூட கேட்கலாம். எக்கனாமில 15, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல 5 கொஸ்டின், அப்படி கூட எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனா இந்த யூனிட்ல இருந்து நமக்கு 20 கொஸ்டின் கன்ஃபார்ம். சரிங்களா? அதுக்கடுத்து யூனிட் 8ல இருந்து 20 கொஸ்டின் நமக்கு முழுசா இருக்கு. சரிங்களா? சோ ஒரு 20 கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம் நமக்கு. மொத்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 3 யூனிட்ட படிச்சாலே உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கவர் ஆகுது? 75ல 50 கொஸ்டின் கிட்ட நமக்கு இந்த 3 யூனிட் எக்கனாமி, பாலிட்டி, யூனிட் 8 இந்த 3ஐயும் படிச்சாலே நமக்கு கவர் ஆயிருது. சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 2 மாசம் மார்ச், ஏப்ரல் இந்த 2 மாசத்துல நம்ம இந்த 3 யூனிட்டை தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம். அடுத்து இருக்கிறது ரொம்ப குட்டி குட்டி யூனிட் தான். அதுல வந்து மார்க் வந்து நமக்கு கம்மியா தான் வருது. ஜாகிரபில 5 கொஸ்டின், ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம்ல ஒரு 10 கொஸ்டின், அதுக்கப்புறம் சயின்ஸ் நம்ம தொட போறது கிடையாது. சயின்ஸ்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் தான் பார்த்துட்டு போறோம். 5 கொஸ்டினுக்கோசரம் நம்ம எல்லாமே படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஜாகிரபி அந்த 10th இருக்க ஒரு 5 லெசனை படிச்சாலே போதும். நம்ம 5 கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அந்த மாதிரிதான் நம்ம டார்கெட் பிக்ஸ் பண்ணி படிக்க போறோம். சோ இனி வரும் நாள்ல நம்ம இப்படிதான் ஒவ்வொரு நாளா கொண்டு போறோம். டெய்லியுமே நம்ம டார்கெட் கொடுக்க போறோம். அந்த டார்கெட்டை நீங்க கரெக்டா படிச்சாலே போதும், நீங்க சிலபஸை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ 11th இந்திய பொருளாதாரம், எக்கனாமில அந்த மண்டேக்கான லெசன் வந்து கொடுத்துருக்கேன். இது நல்லா தரவா படிக்க போறீங்க. இதுக்கான கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் வந்து இந்திய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும். சரிங்களா? சோ இவ்வளவுதான் மண்டேக்கான போர்ஷன். சோ ரொம்ப ஈஸியா தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப அதிகம்லாம் போர்ஷன் கொடுக்கல. ஒர்க்கிங் பர்சன், அதாவது ஒர்க் பண்றவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், இல்ல நான் ஃபுல் டே படிக்கிறேன் அப்படின்ற யாருக்கா இருந்தாலும் இந்த சிலபஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு ப்ரெஷரா இருந்தாலும் ஈஸியா இந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஒரு நாள்ல இந்த அளவுக்கு கூட நீங்க படிக்கலைன்னா ரொம்ப சிரமம். சரிங்களா? ஏன்னா நமக்கு 120 நாள் தான் இருக்குன்றனால போர்ஷன் நமக்கு இந்த அளவுக்காவது நம்ம படிச்சாகணும். ஏன்னா தமிழ்ல தான் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். ஏன்னா தமிழ்ல தான் நமக்கு எத்தனை 100 கொஸ்டின் கிட்டே கேட்கறாங்க. அப்படின்றப்ப தமிழுக்கு தான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால தமிழ் டாபிக்ஸ் அதிகமா கொடுத்துருக்கேன். ஜிகே டாபிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நான் கவர் பண்ற மாதிரி, உங்களுக்கு கஷ்டமே தெரியாம குருவி சேர்க்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு மார்க்கா நம்ம வந்து சேர்க்க போறோம். சரிங்களா? குருவி சேர்க்கிற மாதிரி பணத்தை சேர்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மார்க்கை வந்து குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க போறோம்.
சோ உங்களுக்கு வந்து இதோட இது வந்து இப்ப தெரியாது. ஒரு 2 வாரம் முடிஞ்சோடனே நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்னு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட தமிழ்ல நம்ம பாதி சிலபஸே முடிச்சிருப்போம். அந்த மாதிரிதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலயும் கலந்து கலந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இதுல மேக்ஸ பத்தி சொல்லலைன்னு நினைக்காதீங்க. மேக்ஸ் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டாபிக் நான் வந்து என்ன டாபிக்ன்றத நடத்தும் போது உங்களுக்கே தெரியும். வாரத்துக்கு ஒரு டாபிக் நான் கம்ப்ளீட் பண்ற மாதிரி. இப்ப திங்கக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உங்களுக்கு ஒரு டாபிக் மேக்ஸ் டாபிக் முடிஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரிதான் நான் கொடுப்பேன். சரிங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி.